மக்கள் மீண்டும் திமுகவை ஆட்சியில் அமர்த்த மாட்டார்கள் என்பதை உணர்ந்ததால்தான் திமுக அரசு 5,000 ரூபாய் வழங்கியுள்ளது என்று கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், திமுகவினர் 5 ஆண்டுகளில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை உருவாக்கி தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக்கி வளர்ச்சியில் பின்தங்கிய மாநிலமாக ஆக்கிவிட்டார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சி முடிய போகிற கட்டத்தில் இனிமேல் இந்த ஆட்சியை மக்கள் மீண்டும் திமுக ஆட்சி வரப்போவதில்லை, மக்கள் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது என்று முடிவு செய்து விட்டார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்ததன் காரணமாக இந்த ஆட்சிக்கு எதிராக மக்களுடைய மனநிலை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டதன் காரணமாக அதை மாற்றுகின்ற முயற்சியிலே, பகீரத முயற்சியிலே இப்பொழுது இறங்கியிருக்கிறார்கள். ஆகவே அந்த என்னதான் இவர்கள் முயற்சி எடுத்தாலும் மக்கள் எடுத்த முடிவு மாறப்போவதில் நிச்சயமாக இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படுவது நிச்சயம் உறுதி. முழுமையாக தோல்வி அடைந்திருக்கிற அரசு இந்த அரசு. எல்லா மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்ற முடியாமல் இன்றைக்கு பொய்ய அமைச்சர்கள், முதலமைச்சரிலிருந்து அனைத்து அமைச்சர்களும் வாயை திறந்தாலே பொய் தான். ஆக பொய்யை மூலதனமாக கொண்டு மக்களுடைய மறதியையும் மூலதனமாக கொண்டு ஆட்சியில் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எத்தனை தடவை இன்னைக்கு இந்த மாதிரி சுத்து வேலையெல்லாம் பண்ணாலும் சரி, திமுகவை இனி ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது.